குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவ் ஐ பிகேம் அ பப்ளிக் ஸ்பீக்கர். இதை எழுதியது ஜிபி ஷா என்று அழைக்கப்படுகின்ற ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. இது ஒரு எஸ்ஸே. இந்த எஸ்ஸேல ஜிபி ஷா தான் எப்படி ஒரு மிகப்பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர் ஆனேன் அப்படிங்கிறத இந்த எஸ்ஸேல நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா 1856 பிறந்திருக்கிறாரு. 1950 he was died. He is not just a essayist and he is not just public speaker. இவர் ஒரு playwright, political activist. இவருடைய எஜுகேஷன் காலேஜஸ் யூனிவர்சிட்டி எதுவுமே இல்லாமல் he educated himself. And then he joined in Fabian Society. இந்த Fabian Society முக்கியமாக பெண்களுக்கான உரிமைகளை பேசுவதாகவும் பெண்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சொசைட்டியாக இந்த Fabian Society இருந்திருக்குது. இந்த Fabian Societyயில் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கிறார். நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு மிகப்பெரிய பிளே ரைட் ஆல்சோ. இவருடைய ஃபஸ்ட்டு பிளே ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் 1894 ரிலீஸ் ஆன ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளே ரிட்டன் பை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஹென்ரிக் இப்சனால் மிகவும் கவரப்பட்ட இவர் ஹென்ரிக் இப்சனுடைய ரைட்டிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இவருடைய பிளேயர்ஸ்லாம் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, he tells his experience of how he became a public speaker. From the first day until his last day of life, how he had been working hard as a public speaker, as a political activist and as a playwright. எப்படிலாம் இவருடைய லைஃப் இருந்திருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸாக இந்த எஸ்ஸேல நமக்கு ஷேர் பண்ணுறார். இவர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எந்த டாப்பிக்கில் ஸ்பீச் கொடுத்தார் அப்படின்னா தீவ்ஸ். The first lecture was thieves. His first lecture was on thieves. He spoke for an hour without any notes. இந்த thieves அப்படிங்கிற டாப்பிக்கில் சுமார் 1 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல், வித்தவுட் எனி நோட்ஸ். He spoke extempore, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல், extempore in the sense without any preparation. He spoke whenever and wherever he was asked. It was first come first served. இவர் இந்த டாப்பிக்கில் 1 hour ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த டாப்பிக்கில் வேணாலும், எங்கே வேணாலும், எப்படி வேணாலும் ஸ்பீச்சை கொடுக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணியிருக்கிறார். Shaw attended in so many societies. அதாவது ஜெனடிக்கல் மீட்டிங். இந்த ஜெனடிக்கல் மீட்டிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் மீட்டிங். இந்த மீட்டிங்கில் இவர் அட்டன் பண்ணும்போது இவருக்கு இருக்கக்கூடிய பயம், நர்வஸ், தயக்கம் எல்லாம் அங்கே தான் ரியலைஸ் பண்ணி அங்கே தான் என்ன பண்ணுறாருனா இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை எடுக்கிறார். ஸோ ஜெனடிக்கல் மீட்டிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஜெனடிக்கல் என்றாலே ஒருத்தன் எப்படி மேடையில் பேசணும், அந்த ஸ்பீச் டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த மீட்டிங்கில் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஜெனடிக்கல் மீட்டிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வேர் ஹீ ஸ்போக் வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஹீ வாஸ் சக்ஸஸ்ஃபுல். தென் நெக்ஸ்ட் மீட்டிங் ஹைடு பார்க், லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பார்க், ஹைடு பார்க். இங்கே தான் இவருடைய பெஸ்ட் ஸ்பீச் இருந்தது. அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு மழை வந்தது. அந்த மலைக்கு நடுவில் அந்த மலையை கூட பொருட்பாராமல் மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. தட் வாஸ் த பெஸ்ட் ஸ்பீச் இன் ஹிஸ் லைஃப். தென் செயின்ட் ஜேம்ஸ் ஹால், இங்கே தனக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஸ்பீக்கரை டிஃபீட் பண்ணார். ஸோ செயின்ட் ஜேம்ஸ் ஹாலில் நடந்த அந்த ஸ்பீச் அவரால் மறக்க முடியாது. எப்படி ஆப்பரண்ட் ஸ்பீக்கரை
தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஹாலில் அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டார். அண்ட் தென் ஷேக்ஸ்பியர் சொசைட்டிலையும் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. தென் தி சண்டே சொசைட்டிஸ் இங்கே வந்து தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை லேர்ன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது எந்த டாப்பிக்கில் ஸ்பீச் கொடுத்தாலும் யாரும் இவரை வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான டெக்னிக் இவர் லேர்ன் பண்ணார். எப்படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இவர் கெயின் பண்ணாருங்கிறத நம்ம லேட்டராக பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஜெனடிக்கல் மீட்டிங். இந்த ஜெனடிக்கல் மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹி வெண்ட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் லெக்கி. ஹி ஹேட் நெவர் ஸ்போக்கன் இன் பப்ளிக் அண்ட் ஹி டிட் நாட் நோ எனிதிங் அபவுட் பப்ளிக் மீட்டிங் ஆர் their ஆர்டர். He was first thought that he knew everything and he was proud of himself. இந்த மீட்டிங்கில் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு லெக்கி கூட போயிருக்காரு. he never spoken in public. இந்த ஜெனடிக்கல் மீட்டிங் முன்னாடி எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்லையும் பேசினது கிடையாது. பப்ளிக் ஸ்பீச்சில் என்னன்னு கூட தெரியாது. உள்ளே போனதுக்கப்புறம் இவர் ஏற்கனவே பப்ளிக் ஸ்பீக் அனுபவம் இருந்த மாதிரி தன்னை காட்டிக்கிட்டார். ஆக்சுவலாக ஹி வாஸ் கவர்டு. இவர் ஒரு கோழை, ரொம்ப பயப்படுவார், ரொம்ப நர்வஸ் இவருக்கு இருக்கும், தயக்கம் அதிகமாக இவருக்கு இருக்கும். ஸ்போக் சம்திங் ஃபூலிஷ் இந்த டிபேட். ஆனால் அந்த மீட்டிங்கில் ஏதோ ஒரு முட்டாள்தனமாக வளர்னாரு மட்டும் அவரால் லேட்டராக ரியலைஸ் பண்ண முடியுது. அதுக்காக ஹி வாஸ் அஷேம்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ரொம்ப அந்த மாதிரி ஃபுலிஷாக பேசினதுக்காக இவரால் வந்து வெக்கப்பட்டார் அப்படிங்கிறது லேட்டராக நமக்கு சொல்கிறாரு. ஸோ ஹி டிசைடட் டு ஜாயின் டு பிகம் அ குட் ஸ்பீக்கர். அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் ஆகணுங்கிறது வந்து அவர் அதில் ஒரு வைராக்கியமாக இருந்தார். தென் இவரோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படியெல்லாம் வந்து தன்னை மெருகேற்றிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹி ரெட் மெனி புக்ஸ் ஆஃப் கிரேட் ரைட்டர்ஸ். ஸ்டார்ட் மில், டார்வின், ஜார்ஜ் எலியட் இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தார். அதன் மூலமாக தன்னுடைய ஸ்பீச்சுக்கான நிறைய மெட்டீரியலை வந்து இவரால் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஹி ப்ரிப்பேர்டு நோட்ஸ் அண்ட் ஹி அட்டெண்டட் எவ்ரி மீட்டிங். அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீச்சை அட்டன் பண்ணார். எப்படியெல்லாம் மக்கள் பேசுகிறாங்க, எப்படிலாம் இந்த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ண ஆரம்பித்தார். ஹி ஸ்போக் இன் த ஸ்ட்ரீட்டில் வந்து தனித்தனியாக நின்று பேசினார். ஆனால் யாருமே இவர் ஒரு ஸ்பீக்கராகவே கன்சிடர் பண்ணலை. இவர் ஒரு பைத்தியக்காரனாட்டம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து மக்கள் வந்து இவர் கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்க்ஸு, எனிவேர் அண்ட் எவ்ரிவேர் பாசிபிள், எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டமாக இருக்கோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இவராக என்ன பண்ணுவார்னா பேசிகிட்டே இருப்பார். ஆனால் மக்கள் யாரும் இவர் கண்டுக்க மாட்டாங்க. இவருடைய ஒரே லட்சியம் வந்து தான் ஒரு ஸ்பீக்கர் ஆகணும். He also attended all the meetings and debating societies in university, college, and all these meetings Shaw took part in debates and excessive nervous disappeared. ஸோ இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லையும் சரி, யூனிவர்சிட்டி, காலேஜஸில் வந்து மீட்டிங் ரிப்பீட்டடாக அவர் அட்டன் பண்ணதுனால இவருக்கு என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, இவருக்கு இருக்கக்கூடிய நர்வஸ் எல்லாம் இவரை விட்டு போயிடுச்சு. இவருக்கான பயம், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் இவரை விட்டு போயிடுச்சு. தென் இவருடைய பெஸ்ட் ஸ்பீச் எங்கே நடந்ததுன்னா ஹைடு பார்க்கில் நடந்துச்சு. அங்கே வந்து இட் வாஸ் டெலிவர்ட் இன் ஹைடு பார்க், லண்டன், இன் ஹெவி ரெயின். அந்த சமயத்தில் வந்து ஹெவி ரெயின் வந்ததுனால மக்கள் எல்லாம் வந்து அந்த கூட்டத்திலேருந்து கலந்து போயிட்டாங்க. ஆனால் அங்கே இவருக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு 6 போலீஸ்மென் அவங்க மட்டும்தான் இவரோட லெக்சரை அட்டன் பண்ணாங்க. இவங்க வந்து டியூட்டியில் இருந்தாங்க. they were on duty to listen to his speech plus the secretary of the society who held umbrella over Shaw. மழை அதிகமாக பெஞ்சதுனால அந்த செக்ரட்டரியை வந்து இவருக்கு கொடை பிடிச்சிட்டு இருந்தார். ஆனாலும் இவருடைய ஸ்பீச்சை நிப்பாட்டாமல் பேசிக்கிட்டே இருந்தார். இவருக்கு வந்து இந்த ஸ்பீச் தான் பெஸ்ட் ஸ்பீச் அப்படிங்கிறத லைஃப்பில் மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த ஸ்பீச்சை வந்து ஸ்போக் more than 1 hour. தென் சண்டே சொசைட்டியில் இவருடைய ஸ்பீச் இருக்குது. ஷா never took payment for speaking. The Sunday societies paid him 10 guineas fee on a condition that he should not speak on controversial politics and religion. ஸோ சண்டே சொசைட்டியில் வந்து இவரை ஸ்பீச் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அங்கே இவருக்கு வந்து 10 guineas கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்துட்டு, நீங்கள் இந்த பாலிடிக்ஸ்லையும் ரிலிஜனை பற்றி எந்த டாப்பிக்லையும் நீங்கள் பேசக்கூடாது, பிகாஸ் இதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி, இது வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை உருவாக்கும், இந்த மாதிரி டாப்பிக்கில் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஷா வந்து he would talk only on controversial politics and religion, but he didn't want any fee except his 3rd class railway ticket. ஆனால் இவர் அவங்களுக்கு கட்டுப்படாமல் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்கில் தான் நான் பேசுகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட், பாலிடிக்ஸை பற்றியும் ரிலீஜனை பற்றியும் நான் பேசுவேன். ஆனால் அதுக்காக என்ன பண்ண மாட்டேன், பணம் எதுவுமே நான் வாங்க மாட்டேன்.
எனக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு 3rd கிளாஸ் ரயில்வே டிக்கெட் கொடுத்தா போதும். நான் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வருவேன். என்னோடய ஹோம் டவுன் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடிய சொசைட்டிக்கு நான் ஹோம் டவுனில் தான் நான் வருவேன். ஆனால் அதுக்கான ஒரு ரயில்வே டிக்கெட் ஃபேர் மட்டும் கொடுத்தா போதும். 3rd கிளாஸ் டிக்கெட்டை மட்டும் போதும், எனக்கு வந்து 1st கிளாஸ் டிக்கெட்டுக்கான ஃபேர் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அந்தளவுக்கு ஷா வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கெயின் பண்ணார். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, மணி எதுவுமே டிபெண்ட் பண்ணாமல் எந்த டாப்பிக்கை வேணாலும் பேசக்கூடிய நமக்கு தைரியமோ ஒரு திறமையும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ ஆன் திஸ் கண்டிஷன் ஷா வாஸ் allowed to speak on controversial politics and religion. The ஷா அப்படின்னு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்த மாதிரி பணம் எதுவும் வாங்காமல் எந்த டாபிக் கொடுத்து பேசினாலும் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் வந்து பணத்துக்கு கட்டுப்படலை, மக்களுக்காக சொசைட்டிக்காக எந்த டாபிக் வேணாலும் பேசி மக்களுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் உருவானது. தென் செயின்ட் ஜேம்ஸ் காலேஜில் நடந்த ஒரு ஸ்பீச்சை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு. லண்டனில் வந்து நடந்திருக்குது. இப்போ ஷாவோட ஆப்போனன்ட் வந்து ட்ரை டு டிஃபீட் ஹிம். இவரை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணார். ஷா யூஸ்டு ஹிஸ் பிளாட்ஃபார்ம் டெக்னிக் டு டிஃபீட் ஹிஸ் தனக்கு கொடுத்த ஆப்போனன்ட் ஸ்பீக்கரை தோற்கடிக்கிறதுக்காக இவர் சில பிளாட்ஃபார்ம் டெக்னிக்கை யூஸ் பண்ணார். ஸோ அதாவது ஒரு மேடை பேச்சும்போது சில டெக்னிக் இருக்குது, அதை வந்து நமக்கு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த எந்த ஸ்பீக்கராக இருந்தாலும் தோற்று போயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்பீச்சில் வந்து ஷா வந்து ஆப்பனண்ட்டை பார்த்து ஒரு சிரிச்சார். இது அந்த ஆப்பனண்ட் ஸ்பீக்கர் என்ன நினச்சாருன்னா, தன்னை வந்து அட்டாக் பண்ண வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு suddenly the opponent rushed to the platform to answer ஷா. ஆப்பனண்ட் வந்து எதுக்காக வந்து ஷா நம்மளை பார்த்து சிரிச்சாருங்கிறத வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஷாவை வந்து ஏதோ ஒரு ராங் ஆன்சர் கொடுக்குறாரு. இதை வந்து இந்த ஆப்பனண்ட ஃபாலோவர்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தன் ஆப்பனண்ட்டை வந்து ஷா வந்து அட்டாக் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக எல்லோரும் எழுந்துச்சு ஆப்பனண்ட்டை நோக்கி வராங்க. இது வந்து அந்த மீட்டிங்கில் வந்து இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு அந்த மீட்டிங்கை வந்து அப்படியே கேன்சல் பண்ணி அந்த ஆப்பனண்ட்டை வந்து அவரை வந்து தன்னுடைய ஸ்பீச்சு நடக்க விடாமல் பெர்னார்ட் ஷா பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு வந்து சில கன்னிங் டெக்னிக்ஸ்னால் ஆப்பனண்ட் வந்து டிஃபீட் பண்ணார். அவங்கள பேசவே அலோவ் பண்ணாத அளவுக்கு வந்து அவங்கள தோற்கடித்தார். Again, the meeting was reorganized and the opponent was made the chairman and Shaw became the speaker again. But Shaw succeeded in defeating all his opponents. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் டெக்னிக்ஸ், ஸ்பீச் டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்காரு. கடைசி என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்குதோ திரும்ப ஒரு பயிற்சியை கொடுக்கணும். ஒரு ஸ்பீச் ப்ராக்டிஸை கொடுக்க அதில் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு இவருக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இவர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் அப்படின்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் மேன். அந்த தத்துவம் தான் இவர் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு கொடுக்குறாரு. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா எப்படி ஒரு கிரேட் ஸ்பீக்கர் ஆனார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்.